அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னா, தம்ப்நெயில் பார்த்திருப்பீங்க, யமனிடமிருந்து உயிரை காப்பாற்றிய பைரவர். இந்த ஒரு தீபம் போதும் நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரும்னு சொல்லியிருப்பேன். கடந்த சில மாதங்களாக என்னுடைய சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் கடன் தீர்வதற்கு, நோய்கள் இருந்து விடுபடுவதற்கு, எதிரிகளிடம் நம்ம தொல்லை நீங்குவதற்கு, அதாவது நம்ம எதிரியா யாரும் நினைக்கிறது இல்லை, நம்மளை எதிரியா நினைச்சு சில பேர் சில விஷயங்கள் செய்யறாங்க அப்படின்னா அவங்கள அழிக்கணுங்கிறதுக்காக இல்ல, அவங்க கிட்ட இருந்து நமக்கு பாதுகாப்பு வேணும், அவங்க கண்ணுல இருந்து நம்ம திருஷ்டிகள் படாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு நான் யோசிக்கும் போது எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு கடவுள் யாரு அப்படின்னா பைரவ மூர்த்தி மட்டும்தான். பைரவர் அப்படின்னாலே பயத்தை மட்டுமல்ல பாவங்களையும் போக்குபவர். நம்ம பைரவர் நம்ம மனசார நினைச்சிட்டோம், பைரவான்னு கூப்பிட்டாலே ஓடோடி வரக்கூடிய ஒரு அற்புதமான கடவுள். சிவபெருமானுடைய ருத்ர அம்சம் சொல்லக்கூடிய இந்த பைரவ மூர்த்தியை வழிபாடு செய்யறதுங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு விஷயம். நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு கடவுள் நான் கும்பிடுறேன் நம்பிக்கையோட அப்படின்னு நீங்க யாராவது சொல்லுங்க அப்படின்னா நான் பைரவரை சொல்லுவேன். சிவபெருமானுடைய ஒரு அம்சம் மட்டும் இல்ல, சிவபெருமான் எப்படி எல்லா சக்திகளுக்கும் மேலான சக்தியா இருக்காரோ அதே மாதிரிதான் பைரவருக்கும். அதான் நான் அவருடைய அம்சம்னே சொல்லிட்டேன். பைரவர் பாத்தீங்கன்னா 12 ராசிகள், 9 நவ கிரகங்கள், அதே மாதிரி 8 திசைகள், கால சக்கரம், இது எல்லாத்தையுமே தன்னுள்ள பஞ்சபூதங்கள், இது எல்லாத்தையும் தன்னுக்குள்ள அடக்கி காத்தருளக்கூடிய ஒரு அற்புதமான கடவுள். நவகிரக பிரச்சனையா, ராசிகள்னால பிரச்சனை, இல்ல திசைகள்னால பிரச்சனை, இல்ல ஒரு காலத்தினால எனக்கு இந்த சோதனை நடக்குது அப்படின்னு எந்த பிரச்சனையா இருந்தாலும், இல்ல பஞ்சபூதங்கள்னால ஏதாவது ஒரு பிரச்சனை நமக்கு வருது, நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் இந்த ஒரு தெய்வத்தை நீங்க நம்பினீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நிறைய நல்ல மாற்றங்கள் நடக்கும். பைரவர் அப்படின்னாலே ஒரு உருவத்தை வச்சு நம்ம எப்பவுமே உருவத்தை வச்சுதானே எல்லாத்தையுமே முடிவு பண்ணுவோம். இப்ப வாராகி அம்மனே எடுத்துக்கோங்க, காளி எடுத்துக்கோங்க, துர்க்கை அம்மனை எடுத்துக்கோங்க, இவங்கெல்லாம் வீட்டுல வைக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்க இருக்கக்கூடிய இடம், எல்லாத்தையும் பாதுகாக்கக்கூடிய இடம், அவங்க கோபத்தோட இருப்பாங்க. அதனால அந்த முகத்தோட நம்ம வீட்டுல வழிபாடு செய்ய வேணாம். அதுக்கு பதிலா அம்பாளுடைய சமயபுரம் மாரியம்மன் தேவி, புவனேஸ்வரி அம்பாள், இந்த மாதிரி நம்ம சாந்தமா இருக்கிற அம்பாளை நம்ம வச்சுக்கலாம்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனாலும் கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயம், ரௌத்ரம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் ஒரு மனுஷனுக்கு எப்படி தேவையோ அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்துக்கும் அது தேவைதான். ஒரே ஒரு ரொம்ப ஆட்டம் போட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னாலே பூமி ஒரு ஆட்டம் கண்டுச்சுன்னா நம்ம எல்லாருமே ஆடி போயிடுவோம். சோ அந்த மாதிரி பிரபஞ்சத்துக்கும் கோபம் வரும். அப்ப கோபம்ங்கிற குணம் ரொம்ப கெட்ட குணம்னு இல்லை, அது எந்த இடத்துல யாருக்காக நம்ம பயன்படுத்துறோம், அந்த ஆயுதத்தை எதுக்காக நம்ம எடுக்கிறோம், யார் நம்ம எடுக்க வைக்கிறாங்கிறத பொறுத்துதான் அந்த கோபத்துக்கு மரியாதை. சிவபெருமான் ஒரு தவக்கோலத்துல அமைதியான நிலையில இருந்தாலும் அவரும் ருத்ரதாண்டவம் ஆடி இருக்காரு. அதோட அம்சம் தான் நம்முடைய பைரவர். பைரவர் நான் சொன்ன மாதிரி பயத்தை மட்டும் இல்ல பாவங்களையும் போக்கக்கூடியவர். இவரை என் வாழ்க்கையில இப்ப சமீபத்துல போன மாதம் தேய்பிரை அஷ்டமியில நடந்த ஒரு அற்புத மிராக்கள் தான் நான் சொல்ல போறேன். அந்த ஷார்ட்ஸ் கூட நான் போட்டிருப்பேன். அந்த கோயிலுக்கு போனது, என் மாமனாருக்கு உடம்பு சரியில்லாம இருந்தது. நாங்க அப்ப கோயிலுக்கு போகும்போது என்னால விளக்கே ஏத்த முடியல, அவ்வளோ காத்து. இது வரைக்கும் நான் அந்த கோயிலுக்கு போயிருக்கேன், விளக்கு ஏத்திருக்கேன். ஆனா அன்னைக்கு என்னால ஏத்தவே முடியல. எப்படியோ ஏத்தணும்னு சொல்லி கட்டாயமா நான் ஏத்திட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு. அன்னைக்குதான் முதல்ல என் மாமனாருக்கு ரொம்ப முடியாம அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் காமிக்கிறோம். அப்படி போகும்போதுதான் அவரை இறக்கி விட்டுட்டு நாங்க கோவிலுக்கு போய் தேய்பிரை அஷ்டமியில உச்சி காலத்துல பூசணிய தீபம் நான் போட்டேன் எங்களுக்காக. அதே மாதிரி மாமனாருக்காக அந்த மிளகு தீபம் சிகப்பு துணியில கட்டின அந்த மிளகு தீபத்தை போட்டுட்டு வந்துட்டேன். வந்ததுக்கு அப்புறம் சாயங்காலம் திரும்ப பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி எனக்கு தோணுது. போயிட்டு வந்துட்டோம். அங்க நான் எங்க வீட்டுக்கார்ட்ட அந்த கயிறு கொடுப்பாங்க, சிவப்பு கலர் கயிறு. அது திருஷ்டிகள்லாம் நமக்கு இருக்காது, நமக்கு எந்த ஒரு தீவினைகளும் அண்டாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாதுகாவலா இருக்கும்னு சொல்லிட்டு நான் வாங்க சொன்னேன். அங்க பாத்தீங்கன்னா அரிச்சந்திர பைரவ மூர்த்தி, அதாவது சுடுகாட்டுலதான் அந்த கோவிலே இருக்கும். சோ நல்லபடியா வேண்டிட்டு வந்துட்டோம். விபூதி அவருக்கு கொடுத்து பூசை சொல்லியாச்சு. கயிறு வாங்க வேணாம், இங்க வேணாம், அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்காரர் தடங்கல் பண்ணிட்டாரு. இருந்தாலும் எனக்கு மனசு கேட்கல. திரும்ப சாயங்காலம் எங்க அத்தைக்கு நான் போன் பண்ணி, நம்ம சிவன் கோயில்ல அஷ்டமி, எங்க ஊர் சிவன் கோயிலையும் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க, அபிஷேகம் ஆராதனை சூப்பரா இருக்கும். நான் அதையும் உங்களுக்கு ஒரு தடவை காமிச்சிருந்தேன். அப்ப பாத்தீங்கன்னா அந்த பைரவருக்கு அங்க கயிறு கொடுப்பாங்க இங்க, அதை போய் வாங்கி மாமனார் கையில கட்டுங்கன்னு சொல்றேன்.
எப்பவுமே வந்து எங்க அத்தைகிட்ட இந்த மாதிரி சொன்னது கிடையாது. இந்த முறை வந்து நான் சொல்றேன், தேய்பிரை அஷ்டமியில போன தேய்பிரை அஷ்டமியில அவங்களும் வந்து உடனே வந்து கேட்ட மாட்டாங்க என் பேச்ச. ஆனா வந்து அன்னைக்கு வந்து போய் அந்த கயிறை வந்து வாங்கினாங்க. அப்பயும் எங்க வீட்டுக்காரு, நீ வீட்டுக்கு வாங்க, அவங்கள பாத்துக்கோங்க, அப்பாவை பாத்துக்கோங்க, நீங்க வந்து அப்ப வந்து எங்க வீட்டுல இல்ல, அவங்க வீட்டுல இருந்தாங்க, தனியா இருப்பாரு, நீ வந்து பாத்துக்கோ, நீ போவேணா கோயிலுக்குன்னு தடங்கள் தான் சொல்றாரு. ஆனாலும் எங்க அத்தை வந்து அதை மீறி போய் இந்த கயிறை வாங்கிட்டு வந்து நான் வந்து வந்துடுறேன், கோவில் வரைக்கும் வந்துட்டேன்னு சொல்லி அந்த கயிறை வந்து கேட்கறாங்க. கயிறு வந்து இல்ல, அங்க கொண்டு போயிட்டாங்க, நடராஜத்தை வச்சுட்டாங்கன்னு சொல்றாங்க. திரும்ப வந்து நடராஜத்தை போய் எப்படியாவது வந்து தெரிஞ்ச பையன் மூலமா அந்த கயிறை வாங்கி அன்னைக்கு வந்து கட்டுறாங்க. அன்னைக்கு ராத்திரி தான் பங்காளி வீட்டுல அந்த அம்மா வந்து பக்கத்து வீடு, அதாவது எங்க மாமியார் வீட்டுக்கு மாமனார் வீட்டுக்கு பக்கத்து வீடு தான், அவங்க ஒட்டினாப்புலதான் வீடு. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லாதான் இருந்தாங்க. திடீர்னு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து அவங்க வந்து உயிர் வந்து போயிடுச்சு. அந்த ஏரியாவுல அந்த இடத்துல ஏதோ ஒரு உயிர் போகணும்னு இருந்திருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா என்னதான் ஆஸ்பத்திரிக்கு போனாலும் எனக்கு வந்து தோணுது அந்த கயிறை வந்து கட்டிடணும், கட்ட சொல்லுங்க அப்படின்னு எனக்கு 6 மணிக்கு சாயங்காலம் தோணுச்சு. அன்னைக்கு நைட்டு தான் அந்த அம்மாச்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா நெஞ்சு வலி வந்திருக்கு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா எப்படி வேணா இருந்திருக்கலாம். அமாவாசை வேற வருது, சில பேர் சொல்லுவாங்க இல்லையா அமாவாசை வந்து கடக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரிதான் அவங்களும் வந்து நல்லாதான் போனாங்க. அவங்க உயிர் போகணும்னு யாருமே நினைக்கல. ஆனா யமன் வந்து அந்த கயிறை வந்து ஏதோ ஒரு வீட்டுக்கு அந்த ஏரியாவில போட்டுக்கிட்டே தான் இருந்திருக்காரு. அதை நீங்க நல்லாவே உணர்ந்தோம் நாங்க. ஏன்னா இவருக்கு ரொம்ப முடியாம இருந்தது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல பைரவ மூர்த்திய நான் வந்து வழிபட்டு அந்த கயிறை வந்து வாங்கி கட்ட சொன்னேன். கட்டினாங்க. இப்ப நல்லா இருக்காரு. அப்படிங்கறது மட்டும் இல்லாம தெளிவாகவும் இருக்காரு. ஒரு பயந்த கோளாறு மாதிரி ஒரு முகத்துல ஒரு பயம் வந்து மிரட்சி வந்து இருந்துச்சு. அது வந்து இப்ப இல்ல. இருமல் வந்து நிக்காம இருந்தது, இருமல் வந்து இல்ல. சோ இதை எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, பைரவா அப்படின்னு நம்ம வந்து பூஜை பண்ணணும், தேய்பிரை அஷ்டமியில ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு அபிஷேகம் பண்ணணும், ஆராதனை பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் இல்ல. நீங்க மனசார பைரவான்னு கூப்பிட்டாலே அவர் வந்து ஓடோடி வருவாரு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாவங்கள்லாம் போகணும்னா சில பேர் வந்து நாய்களுக்கு வந்து பிஸ்கட் வாங்கி போடுங்கன்னு சொன்னாங்க. நம்ம சகோதரி ஒருத்தவங்க கூட கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க, நான் வந்து கனவு கண்டேன், நாய் வந்து எனக்கு கடிச்ச மாதிரி கனவு கண்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நீங்க பைரவருக்கு போய் ஒரு விளக்கு போட்டுட்டு நாய்க்கு வந்து பிஸ்கட் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அந்த பைரவர் கோவிலே நாய்கள் தான் நிறைய இருக்கும், ஏன்னா பைரவரோட வாகனம் அதான். சோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து பண்றோம் அப்படிங்கும் போது, முழுசா நம்புறோம் அப்படிங்கும் போது, நமக்கு நம்ம எத்தனையோ கடவுள் வணங்குறோம், நம்ம குலதெய்வத்தை வணங்குறோம், நம்மளோட விநாயகர் பெருமான், முருகர் பெருமான் எல்லாத்தையும் வணங்குறோம். ஆனா இந்த நோய்க்கு இந்த டாக்டர் தான் நம்ம போய் பார்க்கணுங்கிற மாதிரி, இந்த பிரச்சனைக்கு இவர் தான் வருவார், நம்ம குலதெய்வம் தான் நமக்கு வழியே காட்டுது. நீ போய் பைரவர் போய் விளக்கு போடு, அவர் பார்த்துக்குவாரு அப்படின்னு நம்ம குலதெய்வமே அவங்களை அனுப்பிச்சு வச்ச மாதிரி ஒரு ஃபீல் வந்து எனக்கு கிடைச்சது. இந்த மாதிரி யாராவது உணர்ந்துருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து கமெண்ட்ல சொல்லுங்க. அதனாலதான் நான் சொல்லியிருந்தேன், யமன்ட்ட இருந்து உயிரை வந்து காப்பாத்தினது அன்னைக்கு பைரவ மூர்த்தி தான், சிவபெருமான் தான். ஏன்னா நம்ம இறந்ததுக்கு அப்புறம் கூட ஒரு கடவுள் வந்து சுடுகாட்டுல நமக்கு வந்து ஆன்மாவுக்கு துணையா நிக்கிறாரு அப்படின்னா, சுடுகாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னா அது சிவபெருமான் மட்டும்தான். அவரை வந்து வழிபாடு செய்யறதுல எந்த தயக்கமும் செய்யாதீங்க. இப்ப உங்களுக்கு நான் அந்த உண்மை சம்பவத்தை சொல்லிட்டேன், ஏன் பைரவர் நான் வந்து நம்புறேன் வணங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட மட்டும் இல்லாம இந்த பைரவ மூர்த்திய நம்ம வந்து வணங்கும் போது நமக்கு வறுமைகள் போகும், செல்வம் செழிக்கும். அதே மாதிரி நம்ம வீட்டுல லட்சுமி கடாட்சம் இருக்கும். ஏன் இதை சொல்றேன்னா, ஞாயிற்றுக்கிழமை ராகு கால நேரத்துல யார் ஒருத்தங்க பைரவரை போய் வழிபடுறாங்களோ அவங்களுக்கு அஷ்டலட்சுமிகளோட ஆசீர்வாதமும் கிடைக்கும். ஏன்னா அந்த ஞாயிற்றுக்கிழமை ராகு கால நேரத்துல அஷ்டலட்சுமிகளும் பைரவ மூர்த்தியை வழிபாடு செய்ய வருவாங்களாம், அவங்களுடைய சக்தியை வாங்கிக்கிறதுக்கு. ஏன்னா காலத்தை கட்டுப்படுத்துவர், பஞ்சபூதங்களை கட்டுப்படுத்தக்கூடியவர், நவகிரகங்களை கட்டுப்படுத்தக்கூடியவர், 12 ராசிகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான கடவுள் இல்லையா. அவரை தரிசிக்க அஷ்டலட்சுமிகள் ஞாயிற்றுக்கிழமை ராகுகால நேரத்துல வழிபாடு செய்ய வருவாங்க. அப்ப நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா வழிபாடு செய்யும் போது அஷ்டலட்சுமிகளுக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்குதோ அது நமக்குமே கிடைக்கும். இப்ப எனக்கு ஓயாம ஒரு பிரச்சனை இருக்கு, இதை தீர்க்கறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கக்கா, என்னதான் பண்றதுன்னு தெரியல அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, 5 எண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், இலுப்பை எண்ணெய், நெய், விளக்கெண்ணெய், இந்த 5 எண்ணெய்களையும் 5 அகல் தீபத்துல தனித்தனியா ஊத்தணும். ஒரு தீபத்துல வந்து நெய், ஒரு தீபத்துல நல்லெண்ணெய், ஒரு தீபத்துல விளக்கெண்ணெய், ஒரு தீபத்துல தேங்காய் எண்ணெய், ஒரு தீபத்துல இலுப்பை எண்ணெய். இந்த 5 எண்ணெய்களும், அதாவது பஞ்ச தீபம் சொல்லிக்கிறாங்களா, அது இல்ல, தனித்தனியா 5 தீபங்களை வாங்கி அந்த 5 அகல் விளக்குல வச்சு 5 திரி போட்டு, நீங்க தேய்பிரை அஷ்டமியோ இல்ல வாரம் வாரம் சனிக்கிழமையோ இல்ல வந்து உங்களுக்கு எப்ப ஞாயிற்றுக்கிழமை ராகுகால நேரத்திலயோ எப்பயோ ஒரு நாள் வந்து நீங்க பிக்ஸ் பண்ணிக்கோங்க. 9 வாரமோ 11 வாரமோ உங்க வேண்டுதல் நிறைவேறணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இந்த 5 தீபத்தை பஞ்சமுக தீபத்தை நீங்க வேண்டி ஏத்திட்டு வாங்க. எல்லாமே வந்து நல்லபடியா நடக்கும். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த விஷயத்த வந்து நடத்தி கொடுப்பான்னு சொல்லி வேண்டிக்கோங்க. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி வெண்பூசணி தீபம் வந்து பைரவருக்கு உரியது.
மிளகு தீபம் வந்து பாத்தீங்கன்னா 27 மிளகு, 27ங்கிறது 2 கூட்டினா 9 வரும், கிரகங்கள் வரும், 27 நட்சத்திரங்கள் வரும். சோ இந்த மாதிரி வந்து அந்த நட்சத்திரங்களாலேயோ கிரகங்களாலேயோ தோஷம் இருந்தாலும் இந்த மிளகு வந்து பாத்தீங்கன்னா மூட்டையா வந்து சிகப்பு துணியிலையோ இல்ல வெள்ளை துணியிலையோ வந்து கட்டி அதுல வந்து நல்லெண்ணெய் ஊற்றி நீங்க வந்து தீபம் வந்து ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம நீங்க வடமாலை சனிக்கிழமை இல்ல தேய்பிறை அஷ்டமியில எப்படி ஆஞ்சநேயருக்கு நம்ம வந்து சனிக்கிழமை வடமாலை சாத்தி வழிபடுறோமோ அதே மாதிரி பைரவருக்கு நீங்க வந்து வடமாலை சாத்தி வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. திருமண தடை அகலும், அதே மாதிரி நம்மளோட வீட்டுல இருக்க வறுமை வந்து நீங்கும், செல்வம் வந்து கொளிக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த ஹரிச்சந்திர பைரவ மூர்த்தி ஓயமாரி சுடுகாட்டுல பெரிய பெரிய கோடீஸ்வரங்க லட்சாதிபதிங்க கூட வந்து நின்று வழிபட்டு பாக்குற அவங்க வழிபாடு செஞ்சு போறத நானே வந்து கண்கூடா பார்த்திருக்கேன். நீங்க வேணா தேய்பிறை அஷ்டமியில பைரவரை போய் பாருங்க, எத்தனை பேர் கோடீஸ்வரங்க கூட வந்து அங்க வந்து வேண்டி நிக்கிறாங்க. நம்ம தான் வந்து இந்த சாமி வந்து ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கு, நம்ம சாந்தமாவே போயிடலாம்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். ஆனா நம்மளுடைய பிரச்சனையோட வீரியம் வந்து அதிகமா இருக்கும் பொழுது நமக்கு யாரு வந்து அந்த பிரச்சனையை உடனே சரி பண்ணி தருவாங்களோ அவங்கள போய் நம்ம பார்க்கணும். அதனாலதான் வாராகி வழிபாடு, துர்க்கை வழிபாடு இதெல்லாம் நம்ம செய்யறது ஒண்ணும் தவறு கிடையாது. கருப்பு கோயில், முனீஸ்வரன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காவல் தெய்வமா நமக்கு இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து ஒரு அசுர குணம் கொண்ட கடவுள் கிடையாது, அசுரர்களை அழிக்கக்கூடிய ஒரு கடவுள். அவங்க நம்பின பக்தர்களுக்கு யாராவது வந்து கெடுதல் பண்ணாங்கன்னா அவங்க மேல தப்பு இல்லை, பக்தர்கள் மேல தப்பு இல்லைன்னா அந்த எதிரியை அழிக்க கூட தயங்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கடவுளை நீங்களும் வழிபாடு செஞ்சு நல்லபடியா உங்களுடைய வேண்டுதலை வைங்க. அது மட்டும் இல்லாம பைரவரை பத்தி இன்னும் சில தீபங்கள்லாம் இருக்கு, எப்படி ஏத்தணுங்கிறத நான் வந்து இந்த வீடியோல நீங்க கமெண்ட்ல கேளுங்க. அவங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் அடுத்த வீடியோல கொடுக்குறேன். சோ இந்த 5 எண்ணெய் தீபம் வந்து பாத்தீங்கன்னா பைரவருக்கு உரியது. வடமாலை வந்து சாட்டுறது, மிளகு தீபம் போடுறது, வெண்பூசணி தீபம் போடுறது, இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நீங்க பைரவர் வழிபாடு செஞ்சு பாருங்க, எல்லாமே நல்லபடியா நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க வேல்யூபிளான கமெண்ட்டை சொல்லுங்க. அதே மாதிரி உங்களுக்கு பைரவ மூர்த்தியை பிடிக்கும், சிவபெருமான பிடிக்கும் அப்படின்னா ஓம் கால பைரவா போற்றி அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.